ஹாய் அன்போலங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வேலன்குடிலேருந்து நான் உங்கள் நந்தினி. அம்மா அப்பா சிஸ்டர்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்புள்ளங்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட பண்ணுமா தான் சாப்பிட வைப்பாங்க. நாங்கள் பாய் சாமி பிச்சுக்குடி பாய் பாய் சொல்லு, அக்கா பாய் சொல்லு. ஃப்ரைடே வந்திருந்தாங்க. என் சிஸ்டர் ஜாப் போகிறனால சாட்டர்டே லீவ் போட்டு சண்டே ஈவினிங் கிளம்புறதா பிளான் பண்ணி வந்திருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து பாப்பா தூக்கிட்டு நடந்து வர முடியாது. அப்பாவுக்கு வந்து கால் வலி இருக்குது, அம்மாவுக்குமே கால் வலி இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் ஆட்டோ தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்களால அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. அம்மாவுக்கும் கொஞ்சம் கால் வலி இருக்குது. மகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தா. அதுக்காக தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சரி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னு தான் வந்தாங்க. எனக்கே வந்து எப்படா பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். பட் வந்து பக்கத்துலேயே இருந்துட்டு பார்க்காம இருக்க ஒரு மாதிரியாகவே இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஜம்முவில் இருந்தேன். அப்போ வந்து 4-5 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கப்போ வந்து பார்த்துட்ருந்தோம். அப்போ கூட எனக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. பட் வந்து பக்கத்துலேயே இருந்துட்டு போய் பார்க்க முடியலன்னு ஒரே கஷ்டமாக இருந்தது. ஸோ வரப்போ எப்படா எனக்கு வந்து ரிஷ்வந்திகாவை பார்க்கணும் தான் ரொம்ப வெயிட்டிங். அதாவது ஆட்டோ வர லேட் ஆகிடுச்சின்னு சொன்னனால என்னோட பெரியம்மாவும் மகியும் வந்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அம்மா நாங்கள் இப்போ அவங்களால வெயிட் பண்ண முடியலை. சரி ஓகே நாங்கள் பிக்கப் பண்ண போகிறோன்னு அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. பட் அதுக்குள்ளே ஆட்டோ வந்துருச்சு. அதனால் என்னோடய பொண்ணும் என் சிஸ்டரும் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க பின்னாடி. இவங்களாம் ஆட்டோவில் வந்துட்டாங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறனால நடந்து வந்தாங்க. அம்மா வந்துட்டு ஏன்னா 5 ஹவர்ஸுங்க ட்ராவல். பாவம் அவங்களால வந்துட்டு அந்த ஒரே பஸ்ஸில் வந்து காலை வச்சுட்டு வர முடியல. அம்மாவுக்கு ரொம்ப வந்தோடனே ரொம்ப டயர்டு வந்து அம்மா அப்படியே உட்காந்துட்டாங்க. டேடிக்குமே வந்து நடக்க முடியல அவருக்கு. பட் வந்து கஷ்டப்பட்டு சரி மகி ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்றனால வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷ்வந்திகா என்னோட சிஸ்டரோட பொண்ணு. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவளை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லியும் வீடியோ கால் பண்ணுறப்போ அவள் வந்துட்டு அவள் அம்மா அம்மான்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தான் வந்து நம்ம தங்கச்சி பொண்ணை கொஞ்சறப்போ அது ஒரு சந்தோஷம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். அவளும் என்னோடய குழந்த மாதிரி தான் நான் எப்பயுமே நினப்பேன். ஸோ ரிச்சுவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போல்லாம் வந்து அப்பா அம்மா சிஸ்டரை விட ரக்ஷுவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியும் அவளை தான் பார்க்கணுங்க ரொம்ப இதாக இருந்துச்சு. என் செல்லக்குட்டியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். என்னமோ ஒரு பெரிய ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி அவளை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகிக்கு வந்து ரிஷ்வந்திகாவை வந்து ரொம்ப 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 பிடிக்குங்க. அது என்னமோ சொல்லவே முடியாது. அக்கா தங்கச்சி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு அம்மா பொண்ணு மாதிரி தான். ஜுஜு வந்து ரக்ஷா கிட்ட நடந்துப்பா, சாப்பாடு ஊட்டணும், அவளை நல்லா பார்த்துக்கணும், அவளை வந்து குளிக்க வைக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், இதெல்லாம் அவள் தான் பண்ணணுன்னு எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணிகிட்டே இருப்பாம்மா. நான் பண்ணுறேன்ட்டு வந்தவுடனே அவளை உட்கார வச்சு நான் சாப்பாடு ஊட்டுறேம்மா அப்படின்னு. ரக்ஷா அதுக்கு மேலேங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணால் கூட அம்மா அக்கா எங்கே, அம்மா அக்கா அக்கான்னா ஒரு 100 டைம்ஸ் மேலே ஃபோன் பண்ணால் அக்காவை தான் சொல்லுவாள். இவங்க 2 பேருக்குலாம் அவ்வளோ பாண்டிங் இருக்குது. இதை பார்க்குறப்ப நான் என் சிஸ்டர்ஸ் எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து மைண்டில் தோணும். மார்னிங் வந்து சிம்பிளாக டிஃபன் தான் பண்ணியிருந்தோம். லன்ச்சும் வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் மாதிரி டெய்லியும் நான்வெஜ் கிடைக்காது. ஒன்லி தேர்ஸ்டே சண்டே மட்டும் தான் கிடைக்கும். அவங்க ஃப்ரைடே வந்துருந்தனால கிடைக்கல. ஸோ வந்து நான் சிக்கன் அதாவது நாட்டுக்கோழி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து சில்லி போடுற மாதிரி கட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது போன்லெஸ்ஸாக கட் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து அம்மா சாம்பார் வச்சு நாட்டுக்கோழியில் சில்லி. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எலும்பாக தான் இருக்கும் கொஞ்சம். பட் ஆனால் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பண்ணி பார்த்துடுங்க. அதோட ரெசிபி வேணும்னாலே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சாம்பாருக்கும் சில்லிக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் என்ன தான் வந்து காரமாக சாப்பிட்டா, காரமாக குழம்பு காரமாக சில்லி சாப்பிட்றப்போ அது டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது டேஸ்ட். பட் சாம்பார் ரசம் இந்த மாதிரி இருக்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைஸியாக ஒரு சைட் டிஷ் சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அம்மாக்கெலாம் டயர்டாக இருந்தது. ஈவினிங் மேலே வந்து நாங்கள் மாடிக்கு போனோம். மாடிக்கு போய் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து வீடே இல்லைங்க.
கொஞ்சம் வந்து லேண்டு மட்டும்தான் இருக்குது, அழகாக இருக்கும். அந்த இடத்த அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சிஸ்டர் வந்து லைவ் போட்டிருந்தாங்க, லைவும் போயிட்டுருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் வந்து கீழே வந்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. நான் அன்றைக்கி வந்து ஒரு 4-5 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் அது வந்து அப்படியே நம்ம அந்த பேஸ்ட்டெல்லாம் தடவி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அம்மாவும் பெரியம்மாவும் வந்து சமைச்சிட்ருந்தாங்க. மார்னிங் வந்து மிளகு பொங்கலும் தேங்காய் சட்னி சாம்பார், அப்புறம் வந்து இந்த லெக் பீஸை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க கொடுக்கறதுக்காக. அதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அம்மாவோட என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வர்றேன் அப்போ மட்டும்தான், அன்றைக்கி மட்டும்தான் நான் சமைப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குக்கிங் ஃபுல்லாக அம்மா தான். பட் பிரியாணி வந்து அம்மா வந்து நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக சண்டே வந்து பிரியாணி வந்து நான் பண்ணேன். மற்ற டே ஃபுல்லாக அம்மா தான் குக்கிங். அம்மா பெரியம்மா 2 பேருமே தான். ஸோ அன்றைக்கி சண்டே லன்ச் மட்டும் வந்து நான் பண்ணியிருந்தேன். சண்டே தான் வந்து நான்வெஜ் கிடச்சிது. மட்டன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மட்டன் பிரியாணி, தால்சா வைக்கலாம் தான் பிளானு. தால்சா வந்து அம்மாவை அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அம்மாவோட தால்சா எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட். மட்டன் பிரியாணி வச்சா அம்மா தால்சா கண்டிப்பாக இருக்கும். தால்சாவோட ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ், இதோட டீட்டெயில் வேணும்னாலும் கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து வீட்டிலே தான் வந்து பிரியாணி மசாலா வந்து நான் ரெடி பண்ணிப்பேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சும் வந்து வச்சுக்கிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாகவே அப்போயே நான் பண்ணிப்பேன். பிரியாணி மசாலா அந்த மாதிரிலாம் எதையுமே நான் வாங்குறதே இல்லை. ஹோம்மேடாக பண்ணுறதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ அளவு போடணும் நமக்கும் தெரியும். இப்போ நம்ம பேக்கெட் வாங்கினோம்னா அது எனக்கு என்னமோ அது கம்ஃபர்டபுளாக இல்லை. நானே வீட்டில் வந்து பண்ணுறதான். மட்டனை வந்து நான் வந்து ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா வந்துட்டு நான் வந்து விசில் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம கறியை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து ரெகுலராக ஒரு ஷாப்பில் வாங்குவேன், அங்கே வந்து நல்ல கறியாக கொடுப்பாங்க, சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, கொஞ்சம் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு மட்டனை வந்து வேக வச்சிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கும் ஜுஜுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சூப் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் அதை ரெடி பண்ணேன். ஒரு 5-6 விசில் விட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு தால்சா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எலும்பு மட்டும் போட்டு அம்மா வந்து கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு தால்சா பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அன்றைக்கி மாங்காய் வந்து கிடைக்கல, மாங்காய்லாம் போடுவாங்க அம்மா வந்து, சூப்பராக இருக்குங்க. தால்சா வந்து சொல்கிறப்பவே எனக்கு வந்து உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்களா, ஷியராக அம்மா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அம்மா தால்சாக்கு அந்த சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து மட்டனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கணும். தக்காளி, வெங்காயம், மோஸ்ட்லி வந்து பிரியாணிக்கு வந்து சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அரைப்பேன். அது வந்து அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த டிப்ஸு, நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சூப்புக்கு வந்து ரெடி பண்ணி ஒரு 5 விசில் விட்டுடலான்னு சொல்லிட்டு மட்டனை வந்து ரெடி பண்ணி சூப்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமேல் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா ப்ளஸ் தக்காளி, வெங்காயம் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து கடலெண்ணெய் ப்ளஸ் நெய் சேர்த்துக்கோங்க, பிரியாணிக்கு நல்லாவே இருக்கும். ஸோ எப்பயும் போல் தான் யூஷுவல் வந்து பிரியாணியோட ரெசிபி வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் ப்ளஸ் வந்து நெய் கொஞ்சம் விட்டுட்டு பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி அதாவது ட்ரை ஃப்ரை பண்ணி மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா எண்ணெய் அப்புறம் நெய் விட்டு அந்த பட்டை கிராம்பு இந்த எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஃப்ளேவர் இருக்க மாதிரி போட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். அதான் எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணுறது. இது வந்து மசாலாங்க, நான் இதெல்லாமே போட்டு தனியாக ஒரு பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி தயிர் வெங்காயம், நான் தயிர் வெங்காயத்தில் எப்பயுமே கேரட் போட்டு பண்ணுவேன், அது என்னோடய ஃப்ளேவர் மாதிரி, அது நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். நான் மட்டன் வந்து சூப்பு எடுத்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ தனியாலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமே ஸ்மெல் நல்லா போகணுங்க. ஸ்மெல் போனதுக்கப்புறம் நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பிரியாணி மசாலா, தயிர், லெமனு இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு குவான்டிட்டி. நம்ம எவ்வளோ கறி சேர்க்குறோமோ அந்த அளவு. நான் வந்து ஒரு லெமன் சேர்த்தேன். மீடியம் சைஸ் லெமன் வந்து 1 சேர்த்தேன். நான் வந்து தயிர் வந்து சேர்க்கல. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணியிருந்தேன். 1 kgக்கு வந்து 4 தக்காளி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபைனலாக வந்து நான் சிலது வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதாவது ப்ராசஸ் பண்ணுறப்ப எடுக்கவே மறந்துட்டேன். கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா நார்மலாக வந்து நம்ம சமைக்கிறப்போ வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்குன்னு தனியாக பிளான் பண்ணி எடுத்தால் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை செப்பரேட்டாக பண்ண முடியும். ஸோ நான் வந்து எல்லாேருக்கும் சமைச்சிட்டு இருந்தனால அது அப்படியே ஃப்ளோவில் எடுத்த வீடியோ தான். நான் டொமேட்டோ வந்து அரைச்சிட்டேன். ஏன்னா முழுசாக போட்டால் குக் பண்ணனா லேட் ஆகும் அப்படின்றதுக்காக டொமேட்டோ வந்து நான் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிடுறேன். ரொம்ப பேஸ்ட் பண்ண வேணாம், லைட்டாக ஒரு 2-3 திருகு விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து புதினா மல்லித்தழையை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து முந்திரி பருப்புன்னு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் பேஸ்ட்டு கொஞ்சமாக கசகசா இருந்தால் நீங்கள் கசகசா முந்திரி ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு அதை லைட்டாக மிக்சியில் அடித்து அப்படியே பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். முந்திரி பருப்பு வந்து நீங்கள் கட் பண்ணி குட்டி குட்டியாகவும் அதில் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ப்ரெட் எல்லாமே போட்டு பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி வந்து இந்த முஸ்லீம்ஸ் பண்ணுவாங்களே அந்த பிரியாணி வந்து என் ஃப்ரெண்ட் கொண்டு வரும். அதில் ப்ரெட்டு முந்திரி பருப்புலாம் நிறையா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்களோட ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்தளவு இல்லைனாலும் நான் பண்ணுற பிரியாணி வந்து கொஞ்சம் நான் அதாவது எப்படி நான் வீடியோ பார்க்குறது யாராவது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணி வச்சுப்பேன். அதெல்லாம் பண்ணி நானாக ஒரு ரெசிபி ரெடி பண்ண தான் இந்த பிரியாணி மசாலா ப்ளஸ் வந்து அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டு, கசகசா பேஸ்ட்டு, புதினா மல்லித்தழையை கொஞ்சமாக அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட், இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா பிரியாணி சாப்பிட்றப்ப தக்காளியோ புதினா மல்லித்தழையோ கொஞ்சம் தலை நிறையா இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். குழந்தைங்க அதை ஒதுக்கி வைப்பாங்க, அதை எடுத்து வச்சுட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து நான் எல்லாத்தையும் பேஸ்ட்டாகவே போட்டுருதுங்க. அது எல்லா ஃப்ளேவரும் வந்து ஆட் ஆகிடும். சாப்பிட்றப்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம பிரியாணி மசாலாவை அரைச்சி நீங்கள் அந்த பிரியாணி பண்ணுறப்போ அந்த பிரியாணியோட கலர் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நான் ஃபைனலாக பிளேட்டில் வைக்கிறப்ப பாருங்கள், அதோட கலர் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் என்ன ரைஸ் சேர்த்தாலும் குக்கரில் எப்படி தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டிப். அதோட டிப்ஸ் வேணும்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக இப்படி தான் பிரியாணி இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்ததில்ல, டேஸ்ட்டுமே ரொம்ப எம்மியாக இருந்தது. எல்லோரும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னே எல்லாம் ஊர் கிளம்புற போகிறாங்கன்னு ஒரு ஃபீலிங் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. எல்லாம் கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ தான் வந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கிளம்புற மாதிரி ஒரு ஃபீல். அப்படி தான் எங்களுக்குமே இருந்தது. அந்த டே போனதே தெரியல. ஜுஜு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. ரக்ஷா விட்டு அவள் எப்படி இருக்க போகிறா, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. என்னால் சமாதானம் பண்ணவே முடியல. அவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ள அவள் அழுது கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. பாப்பா போய் கண்ணை தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தா. அவளுக்கும் வந்து ஒரு மாதிரி சேடாக இருந்தது. பட் சின்ன குழந்தைல அவ்வளோவா அவளுக்கு தெரியல. பட் அக்கா அழுவும் அவள் வந்து அதையே பார்த்துட்டு கண்ணை தொடச்சி விட்டே இருந்தா. எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாளை தானே அம்மா அழுவாங்க. ஸோ அதனால தான் நான் அதை வெளியே காட்டிக்கல. பட் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போனாலே அதே ஞாபகங்க. அப்படியே அவங்க வண்டியில் கிளம்புறப்பெல்லாம் என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ பெரிய மாமா ஊருக்கு போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காலில் பிரச்சனை இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து ஆட்டோ வந்து அரேஞ்ச் பண்ண முடியல. இங்கே வந்து ஆட்டோ அரேஞ்ச் பண்ண ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்த தெரிஞ்ச டிரைவரண்ணா ஸோ நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களே ட்ராப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அந்த அண்ணாக்கு தான். ஏன்னா மழை வந்துகிட்டே இருந்தது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சிஸ்டர்ஸ் வைபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அண்ட் போலுங்களே. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா?